ஒரு ஹெல்த்தியான சிறுதானிய இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து சிகப்பு சோளம் நான் எடுத்திருக்கேன். சிகப்பு சோளம் வந்து ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேங்க. அதுக்கு இட்லி அரிசி ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. இதை கொஞ்சம் அழுக்கு நிறையாவே இருக்கும். இதில் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஓவர் நைட் இதை நான் ஊற வச்சுருக்கேன். காலம்பரை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஊறி இருந்துச்சுங்க. இப்போ நம்ம கிரைண்டரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஆரம்பத்தில் கொஞ்சம் அரைப்படாமல் இருக்குங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து தான் இதை வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அரைக்கிறதுக்கு. நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கையால் கிளறிக்கலாங்க. அப்போ தான் சீக்கிரம் புளிக்கும். நல்லா கையால் கிளறிட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 மணி நேரம் இல்லை 4 மணி நேரத்தில் மாவு நல்லா புளிச்சிருங்க, பொங்கி வந்துடும். இந்த மாவில் நீங்கள் வந்து குழிப்பணியாரம் செஞ்சுக்கலாம், தோசை இட்லி ஊற்றிக்கலாங்க. அந்தளவுக்கு அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே பார்த்திங்கன்னா சிறுதானியம் வந்து சீக்கிரம் புளிச்சு போடுங்க. அதனால் 2 நாளுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இதுக்கு சைட் டிஷ் என்ன சட்னி அரைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகாய், புளி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கினதுக்கப்புறம் இந்த ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த சட்னியை தொட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார சட்னி தான். சிகப்பு சோளத்தை வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஊற வச்சு அரைச்சி இட்லியாவோ தோசையாகவோ செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஹார்ட் பேஷண்ட் இதை அடிக்கடி சாப்பிடுங்க. இதே நோய் வராமல் பாதுகாக்கும். அதே நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துங்க. அதனால் இது பெரியவங்க சிறியவங்க யார் வேணாலும் சாப்பிடலாங்க. எல்லாருக்குமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது இந்த சிகப்பு சோளத்தில். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ் வந்து கார சட்னியும் நாட்டுக்கோழி குழம்பு தாங்க நான் செஞ்சுருந்தேன். இப்போ வந்து தோசை ஊற்றி எடுத்துகிட்டு தோசை எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இட்லியும் ஊற்றிட்டாங்க. இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொசு பொசுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. இட்லி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மாவு இட்லி மாதிரியே அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இட்லி. இதே மெஷர்மெண்ட்டில் கம்பு இட்லி, கேழ்வரகு இட்லி, சிறுதானியத்தில் எத்தனையோ சிறுதானியங்கள் இருக்குங்க. தெனை அரிசி இருக்குது, வரகு அரிசி இருக்குது. இதே மெத்தடில் நீங்கள் ஊற வச்சு அரைச்சி செஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம சிறுதானியத்தில் டிஃபன் செஞ்சு சாப்பிட்றது எல்லாருக்குமே நல்லதுங்க. வீட்டில் உள்ள குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். எந்த பயமும் கிடையாது. தேங்க்யூ.